வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகன் பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கும் ஜாதகம் குடும்பத்தில் 4 பேர் உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கா? எத்தனை பசங்க? 2 குழந்தைங்க இது. ஆக மொத்தத்தில் வந்து போனா உன் ஜாதகம் வந்து போனா அந்த கேது திசையில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அழுந்தீங்க. உங்க பையன் மேல ஒரு கொலை கேஸ் வந்தது. அதாவது ஜெயிலுக்கு போற மாதிரி வந்தது. அதான் வந்து போல பையில வந்து பையன் வந்துட்டான். அவனை எதிரிங்க தொல்லை என்னையாவது இவனை கொலை பண்ற மாதிரி எதிரிகள் எப்போ காத்துக்கிறாங்க. அதால வந்து போனா ஏன்டா இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த தசாபதி கேது திசை உன் பையனுக்கு நடந்து அந்த கேது திசையில உன் பையனுக்கு கொலை பண்ணி வந்துச்சா ஐயா? கரெக்டா சொல்லுங்க. அதால நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அதான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பல லட்சம் செலவு பண்ணீங்க. இப்ப வந்து போனா பையன் திருத்தி எந்த குடி பழக்கமோ கெட்ட பழக்கமோ வரக்கூடாது, என் பையன் திருத்தி நல்ல மாதிரி எதிர்காலம் சிறப்படின்னு ஆசைப்படுறீங்க. சொல்லுங்க. ஆக மொத்தம் வருமானம் பத்தல. இது வர கேது திசையில் தான் இந்த கொலைப்பழி வந்தது. அந்த வீண் பழி வந்துதா? அல்லது மேலும் உன் பையன் உன் பேச்சை கேட்கணும். குடும்ப நிம்மதி போயிடுச்சு. இது வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். சொன்னா இல்லையா உங்களுக்கு? ஐயா நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே? உங்க பையன் வந்து கொலைப்பழி வரும், அதால ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னா இல்லையா? எத்தனை நாள் ஜெயில இருந்தா உங்க பையன்? 10 நாள் ஜெயில இருந்தான். ஆக மொத்தம் 10 நாள் ஜெயில இருந்து வெளியே வந்தான். இப்ப கோர்ட்டு கேஸ் நடந்துக்குது. சில பரிகார முறைகள் சொன்னேன். உங்க பையன் மேல எந்த பையன் வர மாதிரி பரிகாரம் பண்ணி தரேன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி உங்க பையன் அந்த கோர்ட்ல இந்த கேஸ்ல இருந்து பையன் விடுதலை ஆயிட்டானா? ஐயா நான் கேட்ட கேள்வி சொல்லணும். கொலைப்பழி வந்தது, கொலை கேஸ் வந்தது, உன் பையனுக்கு வந்து போனா ஜெயில இருந்தா அத மூலம் நான் இறை பரிகாரத்து மூலியமா உன் பையன் வந்து போனா வீண் பழி உன் பையன் மேல வந்துச்சு. அந்த பழி நிஜத்தை நிரூபிச்சு உங்க பையனுக்கு விடுதலை ஆகிற மாதிரி சில பரிகார முறைகள்லாம் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி செய்தீங்களா இல்லையா? அதே மாதிரி உன் பையன் வெளிவண்டானா இல்லையா? இப்போ கடன் இருக்குது. இப்போ குடும்பத்துல சொத்து பிரச்சனை ஒண்ணு இருக்குது. வருமானம் பத்தல, சரியான வேலை கிடைக்கல, குடும்பம் சூன்ய வச்ச மாதிரி இருக்குது. சின்ன ஒரு எதிர்பாராம அங்க கூட இருந்து உன் பையன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வீண் பழி சுமத்திட்டாங்க. உன் பையன் நிரபரான்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு. சொல்லுப்பா. ஏமா எல்லாத்துக்கும் ஆமாமா நான் சொல்றது உண்மையா பொய்யாப்பா? தம்பி நான் சொல்றதுலாம் உண்மையா பொய்யாப்பா? நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நடக்கும் நடக்காது முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால ஏற்பட்ட விளைவு உன் பையன் ஜெயிலுக்கு போயிட்டா, கொலை கேஸ் வந்துச்சு. நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணி உன் பையன் அதுல விடுதலை வர மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டா இல்லையா? இது மாதிரி எந்த பிரச்சனையும் சரி, வம்பு வழக்கு, சொத்து பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, காதல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுக்குறேன். தொழில் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டு கொடுக்குறேன். அப்ப நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணது ஜெயிச்சுதா இல்லையா? நல்ல பலன் வந்தா இல்லையா உங்களுக்கு? நல்ல பலன் வந்தா இல்லையாப்பா? உன் பையன் விடுதலை ஆயிட்டான். இப்ப வந்து மகிழ்ச்சியா இருக்க. குடும்பத்துல சுபகாரி நடக்கணும், கல்யாண காட்சி நடக்கணும், கையில பணப்பழக்கம் வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும், நல்ல தொழில் அமையணும். சொல்லுங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். இப்ப கேளுங்க, என்ன கேட்க கேளுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ எந்த ஊர்ல இருக்கீங்க? வேலூர். மாசம் 10ஆம் தேதி வேலூர். வேலூர். கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை எதுவும் வரா மாதிரி, உன் குடும்பம் முன்னுக்கு வரா மாதிரி, 4 பேர் மதிப்பு மாதிரி கௌரவமா வாழ்ந்து கட்ட மாதிரி உன் பையனுக்கு எந்த ஆபத்து வரா மாதிரி பண்ணி தர போதுமா? என்ன கேப்பறி கேளுங்க. ஓகே தைரியமா இருக்கு. நன்றி, வணக்கம்.